முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிலமற்ற வேளாண் தொழிலாளருக்கு வழங்கப்படும் இழப்பீடு நிதி உதவிகளை உயர்த்தி வழங்குதல். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் சிறு குறு உழவர்கள், வேளாண் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் முதியோர் ஓய்வூதிய தொகை, மகப்பேறு உதவித்தொகை, இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, விபத்து நிவாரணத் தொகை, இறுதிச் சடங்கு நிவாரணத் தொகை, கல்வி உதவித்தொகை ஆகியவை வழங்கப்படுகின்றன. வேளாண்மையை நம்பியுள்ள நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் சாகுபடி காலங்களில் கிடைக்கும் பணிகளை பொறுத்தே அமைகிறது. இயற்கை பேரிடர்களால் பயிர் சாகுபடி பாதிக்கும் போது உழவர்களுடன் வேளாண் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்துக்கான இழப்பீடு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும், விபத்தினால் ஏற்படும் உடல் உறுப்பு இழப்பிற்கு நிதி உதவி 20,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாகவும், இயற்கை மரணத்துக்கான நிதி உதவி 20,000 30,000 இறுதி சடங்கு செய்வதற்கான நிதி உதவி 2,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். இதனால் விளிம்பு நிலையில் உள்ள நிலமற்ற தொழிலாளர்களின் குடும்ப நலன் பாதுகாக்கப்படும். முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் பசுந்தாள் உரை விதைகள் விநியோகம், மண்வள அட்டை வழங்குதல், ஒருங்கிணைந்த பண்ணையம், வேளாண் காடுகள் உருவாக்குதல், பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் போன்ற 15 திட்டக்குழுக்களுடன் ரூபாய் 142 கோடி நிதி ஒதுக்கீட்டில் 2025-26 ஆண்டிலும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அனைத்து சிற்றூர்களையும் தன்னிறைவு பெற செய்யும் நோக்கத்தோடு தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றி உழவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும் உன்னத முயற்சியில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கடந்த 4 ஆண்டுகளில் 10,187 கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து 2025-26 ஆண்டில் மீதமுள்ள 2,338 கிராம ஊராட்சிகளில் சுமார் 9,36,000 உழவர்கள் பயனடையும் வகையில் ரூபாய் 269 கோடியே 50 லட்சம் மாநில நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் மானாவாரியிலும் அதிக மகசூல் தந்து உழவர்களுக்கு போதிய வருமானம் கிடைக்க செய்வதில் மக்காச்சோள பயிர் முன்னிலை வகிக்கிறது. தமிழ்நாட்டில் மக்காச்சோளம் 10,13,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு 28 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. மக்காச்சோள சாகுபடி மூலம் உழவர்களுக்கு அதிக வருமானம் கிடைக்க செய்யும் வகையில் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் 1,87,000 ஏக்கர் பரப்பளவில் 79,000 உழவர்கள் பயனடையும் வகையில் சுமார் 40 கோடியே 27 லட்சம் ஒன்றிய மாநில அரசு நிதி மூலம் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். எண்ணெய் வித்துகள் இயக்கம் தமிழ்நாட்டில் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு போன்ற பிரதான எண்ணெய் வித்து பயிர்கள் சராசரியாக 10,04,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. உணவு எண்ணெய் தேவையில் தன்னிறைவு அடையும் வகையில் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு ஆகிய பயிர்களின் பரப்பினை அதிகரிக்கும் பொருட்டு எண்ணெய் வித்துகள் இயக்கம் 2025-26 ஆண்டில் 2,16,000 ஏக்கர் பரப்பில் சுமார் 90,000 உழவர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 108 கோடியே 6 லட்சம் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இனிமையான சோலைகளாலும் நெடிய வயல்களாலும் சூழப்பட்ட இயற்கை வளம் பொருந்திய நம் நாட்டில் கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி கிடைக்கின்றன எனும் பாரதியின் கூற்றை மெய்ப்பித்துள்ளார் நம்முடைய உழவர்கள். உழவர்களின் நீர்ப்பாசன ஆதாரத்துக்கு உதவிடும் வகையில் தமிழ்நாடு அரசு முன்னுரிமை அடிப்படையில் புதிய பாசன மின் இணைப்புகளை 2021-22 ஆண்டு முதல் வழங்கி வருகின்றது. இந்த சிறப்பு முயற்சியின் காரணமாக இதுவரை 1,81,000 பாசன மின் இணைப்புகள் உழவர்களுக்கு வழங்கப்பட்டு வறண்ட நிலங்களும் வளம் பெற்றுள்ளன என்பதனை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
வேளாண்மையில் இயந்திரங்களின் பயன்பாடு இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்ட நிலையில் கடந்த 4 ஆண்டுகளில் வேளாண் இயந்திரமாக்குதல் திட்டத்தின் கீழ் 55,000 உழவர்களுக்கு வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் மானிய விலையில் வழங்கப்பட்டுள்ளன. இது தவிர 1109 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள், 98 கரும்பு அறுவடை இயந்திரங்கள் வழங்கப்பட்டு உழவர்களின் இயந்திர தேவைகள் மொத்தம் ரூபாய் 510 கோடி செலவில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் செயல்பாடுகளை வலுப்படுத்தும் வகையில் விளைபொருட்களில் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை தடுத்து லாபம் ஈட்டிடவும் ரூபாய் 488 கோடி நிதி ஒதுக்கீட்டில் புதிய கட்டடங்கள், சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள், உலர்கலங்கள், தரம் பிரிப்பு கூடங்கள் ஆகியவை கட்டப்பட்டதோடு 172 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களும் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. எதிர்காலம் இளைஞர்கள் கையில். எனவேதான் இளைஞர்களும் வேளாண்மையில் ஆர்வத்தை ஏற்படுத்தி வேளாண்மைக்கு கை கொடுக்கும் வகையில் 2021-22 ஆண்டு முதல் வேளாண் பட்டதாரிகளை வேளாண் தொழில் முனைவராக்கும் திட்டத்தில் 435 இளைஞர்களுக்கு வேளாண் சார்ந்த தொழில் தொடங்க தலா 1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டு அவர்கள் கிராமப்புறங்களில் வேளாண்மை செழிக்க உதவி வருவதோடு பிற இளைஞர்களுக்கும் ஊக்கத்தினை அளித்து வருகின்றனர். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் வேளாண்மை உழவு நலத்துறை திட்டங்களுடன் பிற துறைகளின் திட்டங்களையும் ஒருங்கிணைத்து கடந்த 4 ஆண்டுகளில் 10,187 கிராம ஊராட்சிகள் செயல்படுத்தியதன் விளைவாக 46,000 ஏக்கர் பரப்பளவில் தரிசு நிலங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. மேலும் ஆதி திராவிட பழங்குடியின உழவர்களுக்கு 1,611 ஆழ்துளை மற்றும் குழாய் கிணறுகள் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளன. 46 லட்சம் தென்னங்கன்றுகள், 16 லட்சம் பழச்செடி தொகுப்புகள் போன்றவை விநியோகிக்கப்பட்டன. இத்திட்டத்தில் 787 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 50,71,000 உழவர்கள் பயன்படைந்துள்ளனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தில் 4,000 மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகள், 23,000 மண்புழு உரப்படுக்கைகள், 10 லட்சம் வேப்ப மர கன்றுகள், 50 லட்சம் ஆடாதுர மற்றும் நொச்சி நடுவு செடிகள், 8,88,000 ஊட்டச்சத்து தலைகள் உள்ளிட்ட திட்டக்கூறுகளின் கீழ் 21,35,000 உழவர்கள் பயன்பெற்றுள்ளனர். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை அடைவதற்கு ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் பிரிவினை சார்ந்த சிறு குறு உழவர்கள் ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில், வேளாண் இயந்திரங்கள் போன்ற திட்டங்களில் கூடுதல் பயன்பெற 60 முதல் 70% வரை மானியம் பெறும் வகையில் கடந்த 3 ஆண்டுகளில் ரூபாய் 61 கோடியே 12 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை 15,800 ஆதி திராவிடர் பழங்குடியினர் உழவர்கள் பயனடைந்துள்ளனர்.